கடந்த வாரங்களாக நாங்கள் மனதை பற்றி ஆத்மாவை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும் என்றால் அவனுடைய மனது மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த இடத்துல பவுலுடைய ஜெபம் அது எப்படியாக இருக்குதுண்டா, பவுல் ஜனங்களுக்காக, அங்கே விசுவாசிகளுக்காக, கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்காக, இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களுக்காக, இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றுகிற எனக்காக உங்களுக்காக அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றா, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய சரீரம் தேவனுக்கு பிரியமானபடி இயங்க வேண்டும். இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமானபடி இயங்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்முடைய இந்த சரீரம் என்னது, கடவுளுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் கடவுளுடைய ஆலயம். இப்போ இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் இந்த பல்பாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாமே என்ன செய்யணும், நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு தான் சுற்றணும், நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு தான் என்ன செய்யணும், நிற்கணும். ஆனால் நம்ம சுவிட்சை ஒன் பண்ணும்போது ஆஃப் ஆகுமா இருந்தால் என்ன நடக்கும், அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அது தானாக என்ன செய்யுது, தன்னையை கட்டுப்படுத்துது. அதே போல தான் இதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஆனால் இது நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி போகும்போது அது நமக்கு என்னத்தை வரும், நமக்கு அது முழு திருப்தியையோ நிறைவையோ தராது. இன்றைக்கு நம்ம இதெல்லாம் ஏன் வாங்கி போட்டிருக்கிறோம்டா, எதுக்கு வாங்கி போட்டிருக்கிறோம், அது நமக்கு நன்மை பயக்கணும். அதே போல் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் போன கிழமை சொன்னது போல உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் ஆவிக்கு மனிதர்களாக இருக்கிறோம், நம்ம சரீரம் என்கிற ஒரு வீட்டில் வாழ்கிறோம், நமக்கு ஒரு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆவி இல்லாட்டி இந்த சரீரம் செத்ததா இருக்குது. அப்ப ஆண்டவர் நம்மள ஒரு ஆவிக்குரியவர்களா உண்டாக்கி இருக்கிறார், அதாவது ஜீவனுடையவர்களா உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். இப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னண்டா, அங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரங்கள் எல்லாம் சொல்லுங்க, உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ பவுல் பண்ணுகிற ஜெபம் என்னென்றா, ஆண்டவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும், உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா. அதாவது இந்த சரீரம் இது நினைச்சபடி நடக்கக்கூடாது, மனதும் மாம்சமும் சொல்றபடி நடக்கக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இயங்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க இருக்கிற எல்லா உபகரணங்களும் நான் சொல்றபடி என்ன செய்யணும், நாங்க சொல்றபடி தான் இயங்கணும், நாங்க சொல்றபடி தான் இயங்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு பெற்றோராகிய நீங்க என்ன விரும்புறீங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொற்படி நடக்கணும். அதே போலதான் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் விரும்புகிறாரு, அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுதான் பவுலுடைய ஜெபமா இருக்குது. அங்கே இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நினைக்கிறேன் ஜோவான் 1 ஜோவான் 2 ஜோவான்ல சொல்லப்படுது, என் பிள்ளைகள் சத்தியத்தின் வழியில நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுறதை காட்டிலும் அதை விட மேன்மையான சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது ஆண்டவருக்கு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப இங்க சொல்லுது பாருங்க, சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியா நாங்க ஒப்பு கொடுக்க வேண்டுமா. அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, இதான் என்னுடைய ஜெபமா இருக்குது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்றது என்னது, நம்ம இங்கே பாடிட்டு துதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையை கேட்டுட்டு போய் நம்ம நினைச்சபடி இந்த சரீரத்தை இயக்குறது ஆராதனை இல்லை. இந்த இடத்துல எப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவரை கையை உயர்த்தி என்ன செய்கிறோம், நம்முடைய வார்த்தைகளினால, பாடல்களினால நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோமோ, அதே போல் நாங்கள் வீட்டில் இருக்கும்போதும் வெளியில் இருக்கும்போதும் இந்த சரீரம் ஆண்டவர் சொல்கிறபடி தான் இயங்கணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிற இடங்களுக்கு தான் இந்த கால்கள் போகணும், இந்த கை ஆண்டவர் சொல்ற காரியங்களை தான் செய்யணும். ஆண்டவர் இந்த கையினால பிரயாசப்பட்டு நல்ல வேலை செய்யணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிரயாசப்பட்டு நல்ல வேலை செஞ்சு உழைக்கும் போது அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்குது. அப்ப நம்ம திருடும் போது அது ஆண்டவர் சொன்ன காரியம் இல்லை. இப்போ திருடும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவரை இங்கே சேர்த்துல வந்து ஆராதனை செய்கிறோம், அங்கே போய் திருட்டு தொழிலோ தேவையில்லாத காரியங்களை இந்த கையினால் செய்யும் போது அது ஒரு புத்தி உள்ள ஆராதனை இல்லை, அது ஒரு நல்ல ஆராதனை கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். ஆராதனை என்றது பாட்டு படிக்கிறது இந்த இடத்துல மட்டும் சொல்லப்படுகிற காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை, நாங்கள் சரீரத்தை எவ்வகையா பயன்படுத்துகிறோமோ, நம்ம சரீரத்தை தேவனுடைய வார்த்தையின்படி இயக்கும் போது அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்குது. அதை சொல்லுது பாருங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது எது நாங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் அப்படின்னு அதுக்கு விளக்க பைபிள்ல சொல்லுது, நீ இந்த உலகத்துல வாழ்ற மற்ற உலக மனுஷனை போல நடவாமல், இந்த உலகில் இருக்கிற மற்ற உலக மனுஷனை போல நடவாமல் உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை நீ மாற்றிக்கொள் என்று சொல்றார். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உலகில் உள்ள மக்களை போல ஆக வேண்டும் என்று உங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள், ஆனால் மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த உலகம் சொல்லுகிற எண்ணங்களின்படி உன்னைய மாற்றிக்கொள்ளாம கடவுளுடைய புதிய எண்ணங்களினால உன்னைய மாற்றிக்கொள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதாவது உலகம் போதிக்கிறபடி நீ நடக்காம செய்யாம, ஏன்னா உன்னுடைய சரீர பிரகாரமான காரியம், உன்னுடைய சரீரம் உன்னுடைய மாம்சம் சொல்றபடி நடவாம ஆவி சொல்றபடி நட, அதாவது வார்த்தை சொல்றபடி நட, அதாவது உன்னைய படைத்தவர் சொல்றபடி நட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட பிள்ளைகள் நீங்க சொல்றபடி தான் நடக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றபடி நடக்க கூடாது. அதே போல தேவனால படைக்கப்பட்ட நாங்க தேவன் சொல்றபடி தான் நடக்கணும். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரா இருந்து அது எங்கிருந்து வருது? அது அவருடைய மனதிலிருந்து வருது, அவருடைய எண்ணங்களிலிருந்து வருது. தேவனுடைய மனம் எப்படிப்பட்டது, தேவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஞானியினுடைய எண்ணத்தை விட, எந்த பெரிய பெரிய காரிய அதிகாரிகளுடைய எண்ணத்தை விட தேவனுடைய எண்ணம் உயர்ந்ததா இருக்குது, தேவனுடைய எண்ணம் பெரியதா இருக்குது, தேவனுடைய எண்ணம் நன்மையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த வேதம் வசனம் என்ன சொல்லுதுன்றா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல், அப்படின்னு என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷன் நினைக்கிறது போல, சிந்திக்கிறது போல, எண்றது போல நீ எண்ணாமல் என்ன செய்ய சொல்றாரு? நீ புதிய எண்ணமுடையவனா இரு. ஆபிரகாமும் சாராலும் ஆரம்பத்தில் உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷன் என்றது போலதான் எண்ணுனாங்க. என்னத்தை எண்ணுனாங்க? நாங்க முதிர் வயதாயிட்டோமே, என்ற மனைவியினுடைய சாராளுடைய கற்பப்பை செத்து போயிருச்சே, இதுதான் முதல் எண்ணுனாங்க. ஆனா ரோமர் 4:17 வாசிக்கும் போது சொல்லுது, அதுக்கு பிறகு அவர் என்னத்தை எண்ணலையா, விசுவாசம் வந்த பிறகு என்னத்தை எண்ணலையா, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு ஆபிரகாமும் சாராள் என்னத்தை எண்ணலையா, தாங்க முதிர் வயதா இருக்கிறதையும் தங்களுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாமல். எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 4:17 வாசிக்கும் போது அங்க இருக்குது பாருங்க. ஆரம்பத்துல ஒரு உலகம் சொல்லுகிறபடி தங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை எண்ணின ஆபிரகாமும் சாராலும் இப்ப கடவுளுடைய வார்த்தை உண்டான பின்பு என்னத்தை எண்ணுனாங்கன்னு வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது
எல்லாம் சொல்லுங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சொல்லுங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்ன, 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னு என்னது, யோசிக்காம இருந்தான். அப்ப அது நாள் வரைக்கும் அந்த வசனம் கிடைக்கும் வரைக்கும் என்ன, கர்த்தரால் உண்டாகாத ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அந்த மூன்று கடவுளுடைய மனுஷர்ல ஒருத்தன் சொல்லும் வரைக்கும் அவன் என்னத்தை எண்ணிக்கொண்டிருந்தான், தன் சரீரம் செத்து போனது எண்ணிக்கொண்டிருந்தான், சாரனுடைய கற்பம் செத்து போனது எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனா கடவுளுடைய வசனம் ஆதியாம 18 கிடைத்த உடனே அவன் என்னத்தை எண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னத்தை எண்ணல, தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணல, சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணல. அப்ப என்னத்தை எண்ணினா, கடவுள் சொன்ன வாக்குத்தத்தத்தை எண்ணினா, கர்த்தரால் எல்லாம் ஆகுமென்றதை எண்ணினா, கர்த்தர் எனக்கு குமாரனை உண்டு பண்ணி தர வல்லவர் என்று எண்ணினான். இன்னொரு உட்பவ காலத்துல என்னோட கரத்துல ஒரு குமாரன் இருப்பான், அவனுக்கு பேர் ஈசாக்கு என்று எண்ணினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப என்னுடைய துக்கத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், அங்கலாய்ப்பின் நாட்கள், துயரத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியினால் உண்டு பண்ணி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவன் ஈசாக்கு எண்ணினான். இன்னும் ஈசாக்கு வரல, ஆனா ஈசாக்கு எண்ணினான். தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணல, தன்னுடைய சரீரம் பலவீனமா இருக்கிறத எண்ணல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன, நம்ம இன்றைக்கு நெகட்டிவான காரியங்களை எண்ணிக்கொண்டே இருப்போமா இருந்தா என்ன, அது என்ன செய்யும், அந்த நெகட்டிவ் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எப்ப கடவுள் சொன்ன அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை எண்ண ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவர் ரோமர்ல சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே எப்போ நாங்கள் கடவுளுடைய விசுவாச வார்த்தைகளை என்ன ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் மாற்றம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அப்ப இதைத்தான் வேதம் சொல்லுது பாருங்க. இந்த உலகில் இருக்கிற மற்ற மக்களை போல என்ன செய்யாதீங்க, அந்த நெகட்டிவான எண்ணங்களுடையவங்களா இருக்காதீங்க. அவங்க பேசுகிற மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பேச்சு ஏன் தெரியுமா நெகட்டிவா இருக்குது, எதிர்மறையா இருக்குது. ஏனென்றா துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது நாங்களும் என்ன செய்வோம், துன்மார்க்கனை போல, பாவியை போல, பரியாசக்காரனை போல தான் பேசுவோம். ஏன்னா அதுதான் நம்முடைய எண்ணத்தில் இருக்கும். அவங்களுடைய வார்த்தைகளை கேட்குறோமோ, யாருடைய வார்த்தைகளை கேட்குறோமோ அவர்களுடைய வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு எங்க கண்டுபிடிக்கலாம், வாயின் வார்த்தைகள்ல கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற மனுஷனை போல என்ன இருக்காம, இந்த உலகத்து மனுஷனை போல ஒத்த தேசம் தெரிவிக்காம, நீங்க எப்படிப்பட்ட சிந்தை உடையவங்களா இருக்கணும்டா, எப்படிப்பட்ட மனம் உடையவங்களா இருக்கணும்டா. இதுல சொல்லுது தேவனுடைய நன்மையும், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஏன் நம்முடைய மனம் புதிதாகணும், ஏன் நம்முடைய மனம் புதிதாகணும்? என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு, நம்முடைய மனம் புதிதாகணும். என்னவாகணும்? நம்முடைய மனம் புதிதாகணும். உதாரணத்துக்கு ஒரு கூட்டுப்புழுவா இருக்கிற அந்த அழுக்கான பூச்சி பட்டாம்பூச்சி ஆகணும். என்ன அது பார்க்கறதுக்கு இந்த கூட்டுப்புழுவா இருக்கும்போது அது நம்ம பார்க்க முடியாது, தொட முடியாது. ஆனால் பட்டாம்பூச்சியா இருக்கும்போது அது எப்படிப்பட்டதா இருக்குது, அதை தொட கூடியதா இருக்குது, அதை கண்டு ரசிக்கக்கூடியதா என்ன செய்யுது இருக்குது. அப்ப இந்த கூட்டுப்புழு எப்படி மாறுது, குறிப்பிட்ட காலத்துல பட்டாம்பூச்சியா மாறுது. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுது டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுது, அதாவது மறுரூபம் அடையுது. பார்ப்பதற்கு அரியண்டமா இருக்கிற நிலைமையில இருந்து ரசிக்கக்கூடிய நிலைக்கு மாறுது. அப்ப நம்முடைய மனமும் இப்படித்தான் மாறணுமா? கடவுளுடைய வசனத்தை கேட்கும்போது நம்முடைய மனம் எப்படி மாறுதுண்டா, என்ன ஒரு அழுக்கான காரியங்கள் நிறைந்த மனமா இருக்கிற நம்முடைய மனம் கடவுளுடைய வார்த்தையினால நிரம்ப நிரம்ப ஒரு அழகான மனதா மாறுது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் சொல்லுது. இன்னொரு காரியத்தை சொல்ல போனா, இந்த பேத்து எப்படி மாறுது, தவளையா மாறுது. இந்த பேத்தியால என்ன செய்ய முடியும், இந்த தண்ணியை விட்டு வெளியே வர முடியாது, தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்கணும். ஆனா தவளை என்ன செய்யும், தண்ணியிலையும் இருக்கும், எங்கேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். இந்த பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னுக்கு கூட்டுப்புழுவா இருக்கும்போது அதால் பறக்க முடியாது.
ஆனால் பட்டாம்பூச்சி கூட்டுப்புழுவான பிறகு அதால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும், பறக்க முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உயரணுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை அழகாகணுமா இருந்தால், ஏன்னா வண்ணாத்தி பூச்சியை போல ஒரு அழகான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா இருந்தால், நாங்களும் உயர பறக்கணுமா இருந்தால், ஏன்னா எப்பயும் அந்த சேத்துக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் கிடக்காம நம்ம விரும்புகிற இடத்தை நோக்கி போகணுமா இருந்தால், நம்முடைய மனம் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை மாறணுமா இருந்தால் என்ன செய்யணும்? நம்முடைய மனம் மறுரூபப்படணும். என்ன கிணத்து தவளை போல இருக்கக்கூடாது, தண்ணிக்குள்ள இருக்கிற பேத்த போல இருக்கக்கூடாது. என்ன இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இன்னும் சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளாததுனால தேவனுடைய சித்தம் என்னதென்று, தேவனுடைய நன்மை என்னதென்று, தேவன் என்ன நான் எப்படி வாழணும் என்று விரும்புகிறார், தேவன் எனக்காக வச்ச நன்மை என்னது, என்ன தேவனுடைய சித்தம் என்னது, தேவன் என்னத்தை விரும்புகிறார்ன்றதை அறியாததுனால இன்னும் என்ன செய்யறாங்க? பேத்தையே போல அதே தண்ணிக்குள்ள பல வருஷமா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அதே கூட்டுப்புழுவை போல அங்கங்க மரமா தாவி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல? அந்த அசிங்கமான நிலையை விட்டு, ஏன்னா அந்த குறைவான நிலையை விட்டு பறந்து வர முடியல, வெளியே வர முடியல. என்ன ஆகையினால ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன் என்றா நாளுக்கு நாள் பனையை போல கேதுருவை போல வளருகிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நிச்சயமா வளருவான். என்ன அவன் சொல்றாரு, சரியான நபர்களோடு நாங்கள் போன கிழமை சனிக்கிழமை ஒரு சேர்ச்சுக்கு போயிருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த இடத்துல எங்களோட கனெக்டாக இருந்தாலே போதும், நிச்சயமா நீங்கள் வளருவீங்க, நிச்சயமா நீங்கள் மேலே வருவீங்க. சரியான அவர் சொல்றாரு, நீங்கள் அவர் என்னட்ட கேட்டார் அந்த ஊழியக்காரர், நீங்கள் எங்கே உங்களோட தசம பாகத்தை போடுறீங்கன்னு கேட்டார். என்ன அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார், யார் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்னு கேட்டார். அப்போ நான் சில ஆக்களை சொல்லும் போது அவர் சொல்றாரு, நிச்சயமா நீங்கள் வளருவீங்க, நிச்சயமா நீங்கள் வளருவீங்க. எங்க நீங்க தொடர்பு கொண்டிருக்கிறீங்க? யாருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்குறீங்க? ஏன்னா நீங்க எங்களுடைய அதிகமாக எதுக்கு செவி கொடுக்குறீங்க? அவர் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டார். அப்ப அவர் சொன்னார், அதி சீக்கிரத்தில் நீங்க இன்னும் உயரத்துக்கு போறீங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப எது முக்கியம்? நம்முடைய மனது மறுரூபம் அடையணும். ஏன் நம்முடைய மனது மறுரூபம் அடையணும்? நம்முடைய மனம் புதிதாகிறதுனால தான் மறுரூபம் அடைய முடியும். அதாவது நம்முடைய மனம் புதிதாகணுமா இருந்தால் நமக்கு வார்த்தை தேவை. என்ன இப்போ நம்முடைய மனம் ஏன் புதிதாகணும்டா, மனம் புதிதானவனால தான் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை பார்க்க முடியும், விசுவாசிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் தேவன் நம்ம எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சதை பார்க்குறாங்க இல்லை, விசுவாசிக்கிறாங்க இல்லை, பெற்றுக்கொள்கிறாங்க இல்லை. என்ன இன்னும் என்ன செய்கிறாங்க? இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு தாமதமாக தடையாக இருக்குது. எதனாலண்டா அவங்களுடைய மனம் புதிதாகலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனம் புதிதாக இருக்குமா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்ன்றதை விசுவாசிப்பீங்க. மனம் புதிதானவர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அவரோடு கூட போகும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்று வாழ்க்கை துணையா இருக்கலாம், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இனித்தான் உருவாக்க போறது கிடையாது. விளங்குதா? எனக்கு தேவையான காரியங்களை இனித்தான் உருவாக்க போறது கிடையாது. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, ஆண்டவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் நான் நினைக்கிறது, நான் இதெல்லாம் வாங்கினதுக்கு முன்னமே ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார், எனக்காக உருவாக்கி வச்சிருந்தார். அப்போ என்னத்தை தந்தார்? இப்போ இதை வாங்குறதுக்குரிய நினைவை எனக்கு தந்தார். அவருடைய வசனத்தின் மூலம் எனக்கு என்னத்தை தந்தார்? இதை வாங்கணுமென்ற ஒரு உயர்பட்சமான எண்ணத்தை தந்தார். அதுக்கப்புறம் முதலாவது எண்ணத்தை தர்றார், அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கான பணத்தை தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நான் என்ன செய்கிறேன்? எனக்காக எப்பயோ உருவாக்கப்பட்டதை, இப்போ இதை நான் வாங்கினது போன 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இதை வாங்கியிருக்கலாம். ஆனால் இதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு, 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் உண்டாக்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது என்னுடைய கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு தாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதத்துக்கு கடவுள் காரணம் அல்ல, ஏற்ற வேளையில் அது என் கரத்தில் சேர்ந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னும் இன்றைக்கு ஒரு காரியம் நான் வாங்கினேன், என்னுடைய ரூமுக்கு தேவையான ஒரு காரியம் உண்டு, நான் வாங்கிட்டேன், காசு கொடுத்துட்டேன். ஆனால் இன்னும் என்ன வரலை, இப்போ வந்து கொண்டு இருக்குது. ஏன் வந்து கொண்டு இருக்குது? நான் ஜோன்சன் லொரியில் அதை ஏற்றுறதுக்கு என்ன செஞ்சேன், ஏற்ற சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அது என்னுடையது. ஆனால் எங்கே இருக்குது? அந்த மன்னாரில் இருக்கிற பசார் கடையில் இருக்குது. ஆனால் அந்த கதிரை நான் காசு கொடுக்கும் வரைக்கும் யாருடையது? அவனுடையது. காசு கொடுத்த பிறகு யாருடையது? அது என்னுடையது. இப்போ அது வர்றதுக்கு தாமதம் ஆகுது. அதுக்கு கடவுள் காரணம்
இல்லை. ஆனால் அது வாங்கவன் இப்போ பாருங்கள், இன்றைக்கு தான் நான் காசு கொடுத்தேன், ஆனால் அது என்னுடையதுன்ட்டு எனக்கு இன்றைக்கு தெரியாது, எனக்கு எப்பயோ தெரியும். ஏன்னா அது வாங்கணுமன்ற சிந்தனை எனக்கு எப்பயோ என்ன செஞ்சிருச்சு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அது வாங்கணுமன்ற சிந்தனை எனக்கு எப்பயோ வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பயோ வந்துருச்சு. போன கிழமை ஒரு மேசை உள்ள ரூமுக்கு ஒரு மேசை வாங்கினேன், ஆஃபீஸ் மேசை. அப்போ அதுவும் என்னது வாங்கணுமன்ற எண்ணம் எனக்கு எப்பயோ வந்துருச்சு. அதோடு சேர்த்து நான் நம்மளோட சேர்ச்சுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டும் ரூமுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இன்னும் பணம் கட்டலை, இன்னும் நான் பணம் கொடுக்கல. அது வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அது என்னுடையது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த பூமிக்குரிய இந்த கடையில் இருக்கிற விற்பனையாளர்களே இப்படிப்பட்டவங்களாம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ நான் நம்புறேன் தானே, காசு கொடுத்துட்டேன். என்ன இப்போ போட்டுக்கு நான் காசு கொடுக்கல, அவர் சொல்லிட்டாரு நீங்கள் காசு நீங்கள் தந்துடுவீங்க, தாங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அப்போ இவனே இவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்கும்போது, நம்பத்தக்கவனாக இருக்கும்போது என் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நான் முதலாவது ஆண்டவர் என்னத்தை தர்றாரு? மன விருப்பத்தை தர்றார். பைபிள் சொல்லுது ஆண்டவர் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுறவராக இருக்கிறார். அப்போ கடவுள் இப்போ எனக்கு என்னத்தை தர்றாரு? இந்த கதிரை ஒன்று வாங்கணும்ன்ற விருப்பத்தை தர்றார், என் மனதில் ஒரு விருப்பத்தை தர்றார். இப்போ இந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லாட்டி நான் என்ன செய்வேன்? எங்கேயோ கடன் வாங்குவேன், என்னவோ செஞ்சு என்ன செய்வேன்? எப்படியாச்சும் தவறான வழியில் இதை வாங்கிடலாம்னு பார்ப்பேன். அப்படி இல்லை. கடவுள் எல்லாவற்றைக்கும் எனக்கு என்ன எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நேரத்தை வைத்திருக்கிறார், சமயத்தை வைத்திருக்கிறார். பைபிள் சொல்றது ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி நாங்கள் எல்லாம் என்ன செய்யணுமோ அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி பொறுமையாக காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்கும்போது கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியும் கிரமமாக நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, விசுவாச வாழ்க்கைன்றது என்னது? ஒரு வளருகிற பகுதி. பனையை போல கேதுருவை போல வளரணும், இருக்கிற நிலைமையில் இருக்க கூடாது. இப்போ வளரணுமா இருந்தால் நம்முடைய மனம் புதிதாகணும். ஏன்னா மனம் புதிதானாதான் நம்ம என்ன நமக்கு விளங்கும்? மனம் புதிதானாதான் தேவன் எனக்காக என்னத்தை வச்சிருக்கிறார். அதாவது இங்கே சொல்லுது தேவனுடைய நன்மை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை. அடுத்தது பிரியம். அப்படின்னா தேவன் நான் எப்படி வாழணும் என்று விரும்புகிறார், நமக்கு என்னென்னலாம் இருக்கணும் என்று விரும்புகிறார். அதான் பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள். என்ன நம்ம மனுஷன் அநேகமாக விசுவாசிகள் கூட என்ன நினைக்கிறாங்க? நான் நினைக்கிறபடி தான் நான் நடப்பேன், என்ன நான் யோசிக்கிறபடி தான் நான் நடப்பேன், என்ன இவன் சொல்கிறபடி தான் நான் நடப்பேன். எப்பயுமே இந்த கடவுள் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கு பிரியமானது என்றது யோசிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த அநேக விசுவாசிகள், இன்னும் எனக்குள்ள அந்த கோபம் இருக்குது, இங்கே இருக்கும்போது எழுப்பி போவாங்க, என்ன எழுப்பி போவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமான வேலையாக இருக்கட்டும், இப்போ நான் எழுப்பி போகிறது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? எழுப்பி போக தேவனுக்கு பிரியமான காரியம் என்னது? என்ன நீங்கள் ஒரு தொழில் செய்கிறதா இருக்கலாம், என்ன செய்கிறதா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமானது என்னது? இன்றைக்கு நாங்கள் இந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பிளான் ஒன்று போட்டோம். ஒரு பிளான் போடும்போது இந்த உலக மனுஷங்க செய்கிற சூரிய நமஸ்காரம், தியானம், இந்த ChatGPT எடுத்து அடிக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி, பிள்ளைகளுக்கான செயற்பாடு, அதை நாங்கள் தயாரித்து அதை பற்றி பிளான் போட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த 1 வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு பிளான் போட்டு கொண்டிருக்கும் போது அதில் நாங்கள் ChatGPT அடித்து அது சொல்லுது சூரிய நமஸ்காரம் செய், என்ன தியானம் செய். இப்போ கடவுளை பற்றி நம்ம கடவுளை அந்த இடத்துல இருக்கிற நாங்கள் எல்லாருமே கடவுளை பின்பற்றுறவங்க, அவனுடைய வார்த்தையை நம்புகிறவங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னோம்? இது கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியம், இது கடவுளுடைய வார்த்தைக்கு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இதை நாங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்னத்தை நாங்கள் பார்த்தோம்? தேவனுக்கு இது பிரியம் இல்லையான்றதை பார்த்தோம். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்கிறவங்களா இருக்கணும். இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்றது எங்களுக்கு எப்படி தெரிந்தது? அவருடைய வார்த்தையின் மூலமாக தெரிந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் சூரியனை தியானிக்க கூடாது, சூரியனை படைத்தவரை தான் தியானிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, ரைட். ஆகையினால இந்த தெளிவு நமக்கு இந்த எது தேவனுக்கு பிரியமானதுன்ற நமக்கு எப்படி தெரியுது? ஆணுடைய வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையில் இருக்கிற அவருடைய எண்ணங்கள் சொல்லுது. அடுத்தது பரிபூர்ணமான சித்தம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய முழுமையான சித்தம் என்னது, முழுமையான திட்டம் என்னது, நான் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த ஆலயம் இப்படியே இருக்கணுமென்றா விரும்புகிறாரு. இந்த ஆலயத்தை குறித்த பரிபூர்ண சித்தம் என்னது? இந்த ஆலயம் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம். இன்றைக்கு நீங்கள் ஒரு என்ன செய்றீங்க, ஒரு காரியத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அப்படியே இருக்கிறது கடவுளுடைய சித்தம் இல்லை. நீங்கள் என்ன சிந்திக்கலாம், நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எண்ணலாம், நல்லபடியாக 2 ரூம், ஒரு குசுனி, என்ன நல்ல ஒரு ஹோல் கட்டியாச்சு, ஒரு ஆட்டோ எடுத்தாச்சு, ஒரு வாகனம் வாங்கியாச்சு, என்ன இனி இருக்கிற மாதிரியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்
அப்படி அது இல்லை, அது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம், குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சிந்தனை. ஆனால் கடவுள் ஒரு நாளும் அதில் என்ன, அதில் ஆண்டவர் பிரியமா இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டிலும் நீங்கள் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் நீங்கள் பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முன்னேறணும், உயரமான ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் கடவுளுடைய பரிபூரணமான சித்தமாக இருக்குது. ஏன்னா அதே நேரத்தில் உங்களோட பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே வர்ற அதே நேரத்தில் நீங்கள் சத்தியத்தினாலே நிரம்பணும், கடவுளை அறிகிற அறிவினாலே நிரம்பணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் மேலே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெப வாழ்க்கையில் மேலே வரணும் என்று கடவுள் விரும்புகிறார். இப்போ இந்த முறை கொடம்புல போயிருக்கும் போதும் அங்கே நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட நம்முடைய தலைமைச் சேர்ச்சியில் வந்து ஒரு நாளைக்கு 5 ஆராதனை நடக்குது. அதில் 7:30 ஆராதனைக்கு 3 ஆராதனையில் தொடர்ந்து இருந்தேன். 6 மணி, அதுக்கப்புறம் 7:30 ஆராதனை, 10:30 ஆராதனை. அப்போ முழுமையாக ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்தே கதிரை தான் போட்டிருக்குது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏசி போட்டிருக்குது. அப்போ நான் அங்கேருந்து பேசிக்கொண்டு இருந்தேன், கடவுள் அருணாள் இதை பார்க்கலும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நமக்கும் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எண்ணங்கள் ஏன்னா அப்போ நம்முடைய எண்ணங்கள் மாறணும். அப்போ பாஸ்டர் காய்க்கும் போது பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், 2008 இருக்கும். இந்த 2008 நாங்கள் ஒரு சிறிய சர்ச், இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்படுகிற ஆட்கள். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் தான் அவங்கள பணக்காரனாக மாற்றிச்சு. அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் தான். அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த இடத்துல முதல்ல இந்த இடத்துல 1-2 சைக்கிள் தான் நிற்கும், இன்றைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50-60 கார் நிற்குது. ஏன்னா கடவுள் தான் இவர்களை இப்படி மாற்றினார், கடவுள் தான் அவர்களை இப்படி மாற்றினார். அப்போ அவங்க அந்த ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற விதத்தை பார்க்கும்போது என்ன, நான் அந்த இடத்துல இருக்கும்போதே இங்கே நிறைய விசுவாசிகள் வந்து என்ன செய்கிறாங்க, அவரை கட்டி கணைத்து முத்தம் செய்து அப்படித்தான் போகிறாங்க, கனம் பண்ணுறாங்க. என்ன எப்படி அவர் சொல்கிறாரு, 2008 நான் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் கடவுள் என்னையும் இவர்களை இன்றைக்கு மேலே தூக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நம்ம கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றினா போதும், என்ன ஆண்டுடைய காரியங்களை நம்ம சரியாக ஈடுபட்டால் போதும், கடவுள் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய மனம் புதிதாகணும். நம்முடைய மனம் புதிதானாதான் நம்ம பகுத்து அறிய முடியும். என்ன ஜோசிக்கு பகுத்து அறிய முடியும். பகுத்து ஒவ்வொரு விசுவாசியும் பகுத்தறிவு உள்ளவனாக இருக்கணும், பகுத்து அறிகிறவனாக இருக்கணும். என்னத்தை பகுத்து அறிகிறது? உலக பிரகாரமான காரியங்களை இல்லை, என்ன தேவனுடைய காரியம், இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவன் எனக்காக கொடுத்த நன்மையா, தேவன் இதைத்தான் எனக்காக கொடுக்கிறாரா, ஏன்னா இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமான்ற பகுத்து அறிகிறவனா இருக்கணும். அப்போ இதைத்தான் வேதம் நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அதில் சொல்லுது பாருங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல், அதாவது உலகத்தின் மக்களை போல எண்ணாமல் என தேவனுடைய எண்ணமுடையவர்களாயிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற புதிய எண்ணங்களை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் மாறணும்டா உங்களுடைய எண்ணங்கள் மாறணும். எல்லாம் சொல்லுங்க, நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணம் மாற வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ, இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு, நம்ம மாறணும் என்று விரும்புகிறாரு. இப்போ நம்மளை மாற்றுறதுக்கு அவரே நமக்கு உதவி செய்கிறாரு. என்னது? அவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய எண்ணத்தை மாற்றுறார். நாங்கள் போன கிழமை பார்த்தோம், நான் போன செவ்வாய்க்கிழமை என்னத்தை பிரசங்கம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய மனதை காவல் பண்ணணும். ஆண்டவர் விதைக்கிற அவருடைய எண்ணங்களை மனதில் கற்பம் தரிக்க விடாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான், சத்ருவானன் என்ன செய்கிறான், எடுத்து போட்டு அவன் கலைகளை விதைக்கிறான். அப்போ மனதை என்ன செய்யணும், காவல் பண்ணணும்னு நாங்கள் போன கிழமை பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்போ பாருங்கள், இங்கே தான் சொல்லுது, ஏன்னா நம்முடைய மனம், இருதயம் நம்ம மாறணும்ன்றா நம்முடைய இருதயம் மாறணும். இன்றைக்கு அநேக மனுஷருடைய இருதயங்கள் மாறவே இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களை மாற்றுகிறவரா இருக்கிறாராம். இப்போ மனதை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். அதில் சொல்லுது பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆண்டருடைய வசனம் எப்படி இருக்குதான், ஆவியா இருக்குதான், ஜீவனா இருக்குதான். நான் போன கிழமை சொன்னேன், உங்களுடைய மனதை காவல் பண்ணணும். ஏனென்றா உங்களுடைய மனதுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை தான் இருக்கணும், சத்ருவானுடைய கலைகள் இருக்க கூடாது. இப்போ அந்த உங்களோட மனதுக்குள்ள விதைக்கப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள விதைக்கிற இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகிய விதை எப்படி இருக்குதுண்டா, அது எப்படி இருக்குதுண்டா ஆவியா இருக்குது, ஜீவனா இருக்குது. அந்த ஆவி, அந்த ஜீவனுடைய அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதான், உயிர்ப்பிக்கிறதா இருக்குதான். எப்படிப்பட்டதா இருக்குதான், உயிர்ப்பிக்கதா இருக்குதான். அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கிற இந்த வசனத்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
நீங்க கேட்கிற வசனத்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. என்ன வல்லமை இருக்குது? உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை என்னென்னத்தையெல்லாம் ஒரு உயிர்ப்பிக்கும்டா, எதையும் உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மரித்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும். லாசருவே வெளியே வாழ்ந்த வார்த்தை, அந்த அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். என்ன அங்க ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, என்ன எப்படிப்பட்டதா, நம்முடைய வார்த்தைகளுக்கும் இது பொருந்தும். என்னவா? நம்முடைய வார்த்தைகளுக்கும் இது பொருந்தும். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அது அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும், அப்ப மாம்சம் சொல்லுகிற மாம்சத்தின் எண்ணங்களில் இருந்து வருகிற வார்த்தை ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தின் எண்ணத்திலிருந்து வருகிற வார்த்தை ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆவியிலிருந்து வருகிற வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அந்த 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 உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? அந்த என்ன இருக்குது? அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. இப்ப அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்குள்ள எப்படி ஜீவன் இருக்குதோ, தேவனுடைய வார்த்தைக்குள்ள எப்படி, தேவனுடைய வார்த்தை எப்படி ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குதோ, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய வார்த்தையும் எப்படி இருக்குதான்? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குதான். இந்த வார்த்தையும் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குதான். அப்படின்னு என்னது? இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிற தேவன் சொன்ன எப்படி இல்லாதது இருக்கிற விதமா மாறுமோ, நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதத்தை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்கள் இழந்து போன காரியங்களை பேசும்போது அது உயிர்ப்பிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நாங்க அதே வல்லமா நம்முடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய வார்த்தைகளுக்கும் இது பொருந்தும். ஏனெனில் எல்லாம் சொல்லுங்க, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 1 யோவான் 4:17 வாசிங்க. 1 யோவான் 4:17. 1 யோவான் 4:17. எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிற பிரகாரமாகவே. ரைட், அங்க சொல்லுது பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக. என்ன நியாய தீர்ப்பு நாள் வருது தானே, ஆண்டுடைய வருகை வந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார். ஏன்னா எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் கடவுளை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் பயம் இருக்கக்கூடாது. என்ன நரகத்துக்கு போயிடுவனும், என்ன அக்கினியில எரிய போறணும்னு பயம் இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அது என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. என்ன அன்பு? தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அப்ப அங்க அடுத்தது சொல்லுது பாருங்க, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிற பிரகாரமாகவே நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். இயேசு இன்றைக்கு சகல துரைத்தானங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்து எப்படி பரமேறி போய் என்ன செய்யறாரு? அவர் சகல அதிகாரமுடையவர்களாக அதிகாரமுடையவரா பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிறாரோ, பைபிள் சொல்லுது அவர் நம்மையும் கூட உயிர்ப்பித்து பிதாவின் வலது பரிசத்திலே அவரோடு கூட நம்மையும் உட்கார செய்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பிரகாரம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற அதே வல்லமை நமக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறபடினால் என்ன சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லுது பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், அப்ப நம்ம பாவியா? இயேசு இன்றைக்கு பாவியாவா இருக்கிறாரு? இயேசு எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தரா நீதிமானா மீட்கப்பட்டவரா இருக்கிறார். அப்ப நாங்களும் எப்படி இருக்கிறோம்? அவரை போல எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோம். அவரை போல தேவனுடைய சுவிகார புத்திரர்களா இருக்கிறோம். அவரை போல சகல அதிகாரம் படைத்தவர்களா இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை நமக்கும் இருக்குது. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை படைத்தார் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
அப்போ இதில் என்ன சொல்லுதுண்டா, தேவனுடைய அன்பினால நிறைந்தவனுக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. இந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். என்ன சொன்னாங்க, இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். அப்போ இயேசுனுடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமா நம்முடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்போ இயேசுனுடைய வார்த்தையால் உயிர்ப்பிக்க முடியுமா இருந்தால், அவரை விசுவாசித்து நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம பேசுகிற நம்முடைய ஜெபம் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையதாக இருக்குது. இப்போ நான் பேசுகிற இந்த போதனை வார்த்தைகள் பிரசங்கம் எனக்கு தெரியும், அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதம் சொல்லுது, நான் அதிகமாக நான் தியானிக்கிற ஒரு வசனம் ஏசாயா புத்தகத்தில் 54வது அதிகாரமும் 55ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் வாசிக்கும் போது அதில் சொல்லுது, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அதை நான் விரும்பினதை செய்யும், நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா அது நான் விரும்பினதை செய்யும் அப்படின்னு என்னது, நான் என்ன நோக்கத்துக்காக என்ன காரியத்தை சொன்னனோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாமல் திரும்பாது. அது நிச்சயமாக என்ன செய்யும், நான் சொன்னது அப்படியே நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த அவங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் கேட்கிற நான் போதிக்கிற வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, இப்போ நீங்கள் கேட்குற நான் போதிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய, உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களை முன்னேற்றக்கூடிய வல்லமை இருக்குது. உங்களுடைய சரீரத்தை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்டா இந்த வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்குற வல்லமை இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வல்லமை இருக்குது. ஏன் நாங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் நாங்கள் வசனத்தின்படி நடக்கணுமெண்டா, இந்த வசனத்தினால நீங்கள் கேட்குற இந்த வசனத்தினால என்ன நன்மையான எல்லா காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். ஏன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், இப்போலேருந்து பேச ஆரம்பிக்கணும், இப்போலேருந்து பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களோட மனதில் முதலாவது உண்டாகணும். உங்களுடைய மனதில் உண்டானதான் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். ஏன்னா இப்போ தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் கண்களினால் ஆசீர்வாதங்களை பார்க்கணுமெண்டா உங்களோட மனதில் நீங்கள் கருத்தரிக்கணும், அதை வாயினால் பேசணும். உங்களோட கண்களினால் நீங்கள் ஒன்றை பார்க்கணுமெண்டா என்ன செய்யணும், உங்களோட மனதில் கருத்தரிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கருத்தரிக்கணும், வாயினால் பேசணும். மரியாள் இயேசுவை கையினால் ஏந்திரத்துக்கு முன்னுக்கு, மரியாள் இயேசுவை நான் இது அடிக்கடி பேசியிருக்கிறேன், மரியாள் இயேசுவை கையினால் ஏந்திரத்துக்கு முன்னுக்கு அவள் என்ன செய்தாள், காபிரியன் தேவதூதனுடைய வாயின் வார்த்தையில கேட்டாள். ரெண்டாவது என்ன செய்தாள், அவரோட மனதில் கற்பம் தரிக்கிறத உணர்ந்தாள். என்ன மனது அவரோட வயிற்றுல என்ன இருந்தது அதை உணர்ந்தாள். அதுக்கு பிறகுதான் 10 மாதத்துக்கு பிறகுதான் வெளியே பார்த்தாள். அதே போல தான் சாராள், ஆபிரகாம் எல்லாருமே ஈசாக்க என்ன செய்தாங்க, முதலாவது அங்கே அந்த 3 பேர் வந்து சொல்லும்போது அந்த வார்த்தையினால கேட்டாங்க. பிறகு அவங்களோட மனதில் வயிற்றில் மட்டும் இல்லை மனதிலையும் கற்பம் தரித்தாங்க. பிறகு 10 ஒரு உற்பவ காலத்தில் கண்ணால் கண்டாங்க. இன்றைக்கி நம்ம கண்ணால் காணணும் விரும்புகிறோம். ஏன்னா தோமாவை போல என்னை குத்தி பார்க்கறதுக்கு, கையால் தொட்டு பார்க்கறதுக்கெல்லாம் விரும்புகிறோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னை கண்டு என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்ட பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருண்டா, உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் வந்த பிறகு நம்புறது இல்லை. என்ன இப்போ இன்னும் வரலை, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, அது வருமன்ற நிச்சயம் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அது நிச்சயமாக வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக வரும். இது மட்டும் இல்லை, ஏன்னா இன்னும் இந்த வண்டைக்குள்ளே நிறைய இருக்குது, அதுவும் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் என்னது, இப்போ இது வந்துருச்சு, இனி நான் இது வரணுமென்று விசுவாசிக்க தேவையில்லை. ஏன்னா அது விசுவாசமும் இல்லை. பைபிள் சொல்லுது, வந்த பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை. என்ன இப்போ இதுதான் இருக்குது, ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட விலை தான், இது ஒரு 1.5 லட்சம் தான் இதில் பெறுமதி. நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் இதே இடத்துல 5-6 லட்சம் பெறுமதியான கீபோர்டும் இருக்கும். இதுதான் விசுவாசம். இப்போ இது வாங்குறதுக்கு பணம் நம்மகிட்ட இல்லை, ஆனால் என்ன இருக்குது, தேவன் கொடுத்த உயர்தரமான சிந்தனை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது இருந்தால் போதும். ஆண்டவராக தான் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்களா? இப்போ சில பேர் இப்படி சந்தேகம் இருக்குது, ஒருவேளை கிடைக்காம போயிட்டுண்டா என்ன செய்கிறது, என்ன நடக்காமல் போயிட்டு, இதை நெகட்டிவான சிந்தனை. என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்றதன் அடிப்படையில் இல்லை, கடவுளுடைய வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த உங்களுடைய வாயின் வார்த்தை என்ன செய்யும்? இங்கால போய்கொண்டிருக்கிற தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் திருப்பி விட்டுரும். ஏன்டா உங்களுடைய வாயின் வார்த்தை ஒரு நாவு சுக்கான போல. சுக்கான் தெரியும் தானே, ஸ்டேரிங். அது என்ன செய்யும்? இங்கால பக்கத்தில் கப்பல் போய்கொண்டிருக்குந்தா இந்த சுக்கானை இங்கால திருப்பும் போது இங்கால திரும்பும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை எங்கேயோ ஒரு கொடூரமான காரியத்தில் போய்கொண்டு வந்தால் நீங்கள் அங்காலே திருப்பினீங்கன்னா அந்த பாலத்துக்குலாம் விழுவீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இங்கால போய்கொண்டிருந்தா சரியான வார்த்தைகளை பேசும்போது, மரணத்துக்குள்ளே போய்கொண்டிருந்தா ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசும்போது மரணத்துக்கு தப்பி நீங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் பைபிள் சொல்லுது, இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினா மரணம் தான் ஏற்படும். அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினா ஜீவன் ஏற்படும். நாவின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினா தீமை ஏற்படும். நாவின் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினா நன்மை உண்டாகும். அப்போ வேதன் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்றா, ஒன்று நாவு கடிவாளம் போல இருக்குது. ஏன்னா சில காரியங்களை நீ தான் அடக்கணும். ஏன்னா அது தவறி வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. என்ன, ஒரு கடிவாளம் போல சில காரியங்களை அடக்கி ஆளணும். ஒரு குதிரையை அந்த கடிவாளம் தான் என்ன செய்யுது? அடக்குது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அது சொல்லுது பைபிள், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்குது. ஆனால் கடவுளை விசுவாசிக்கிறவனால நாவை அடக்க முடியும். கடவுளுடைய பலத்தோடு நாவை அடக்க முடியும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாவை அடக்கிறதுக்கு எனக்கு பலனை தாங்க. யார் பூரணமான மனிதன் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. நாவை அடக்கிற மனுஷன் தான் பூரணமான மனுஷனாக இருக்கிறான். சரி, அப்போ பைபிள் சொல்லுது என்னண்டா, கடவுளுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குதோ அது நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் இருக்குது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்த்து முடிப்போம். இதை சொல்லுது பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்னுடைய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள், என்னுடைய வார்த்தைகள் ஜீவனமாயும் ஆவியாயும் இருக்கிறது, என்னுடைய வார்த்தைகளுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு, என் எதிரான சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னுடைய வார்த்தைகளுக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட், எல்லாம் திருப்பி என்னோட சொல்லுங்க. நம்முடைய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, இதை நான் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் அதிக மதிப்பளிப்பேன், அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் என்ன பேசுகிறேன் என்பதில் கவனமாக இருப்பேன். அப்போ உண்மையா இல்லையா? என்ற வார்த்தை சாதாரணமானது இல்லை என்று நான் அறிஞ்சு கொள்ளும் போது, நான் ஜீவனை பேசினா ஜீவன் உண்டாகும், என்ன மரணத்தை பேசினா மரணம் உண்டாகும், நான் நோயை பேசினா நோய் உண்டாகும், நான் பலத்தை பேசினா பலன் உண்டாகும், ஏன்னா நான் ஆரோக்கியத்தை பேசினா ஆரோக்கியம் உண்டாகும், நான் தரித்திரத்தையே பேசினா தரித்திரம் தான் உண்டாகும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு இல்லை, எனக்கு காணாது, எனக்கு வருமானம் குறைவு, என்ன இதே பேசினா என் வருமானம் குறையத்தான் இருக்கும், எனக்கு தரித்திரம் தான் இருக்கும், எனக்கு ஒன்றுமே இருக்காது. இதை எனக்கு விளங்கும் போது நான் இதெல்லாம் பேசுவேனா? பேச மாட்டேன். நான் கவனமாக இருப்பேன். இதெல்லாம் பேசுகிறதுல எப்படி இருப்பேன்? கவனமாக இருப்பேன், பத்திரமா இருப்பேன். என்ன அப்போ இதை பேசுறது ஒன்னொன்று, மற்றது சிந்திக்கிறது சிந்தனையில் வரும். என்ன சிந்தனையில் வரும். ஏன்னா இப்போ இந்த ஏசி பஸ்ஸில் போகத்தான் வேணுமா, ஏன்னா இப்போ இவ்வளவு செலவழிக்கத்தான் வேணுமா அப்படின்னு வரும்போது அது சொல்கிறது, இந்த சிந்தனை சொல்கிறத கேட்கவே கூடாது. எப்பயுமே வரும். ஏன்னா இன்றைக்கு ஒரு காரியம் வாங்கும் போதும் ஒவ்வொரு நாளும் இந்த சில காரியங்கள் வாங்கும்போது சிந்தனை வரும், இவ்வளவு உலை கொடுத்து இப்படி வரத்தான் வேணும், வாங்கத்தான் வேணுமான்று வரும். வரும்போது என்ன செஞ்சிடணும்? அந்த சிந்தனையை தூக்கி எரிஞ்சிடணும். என்ன அந்த சிந்தனையை தூக்கி எரிஞ்சிடணும். ஆனால் இப்படி இது நல்ல காரியம் செய்யும் போது இப்படி ஒரு சிந்தனை, பிசாசின் சிந்தனை வரும். என்னது? கடவுளுக்காக கொடுக்கும்போது இவ்வளவு கொடுக்கத்தான் வேணுமா? அப்போ வேதம் என்ன சொல்லுது? இது இல்லை, இன்னும் கொடுக்கலாம்னு தான் வேதம் சொல்லும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன சொல்கிறது கேட்போம், அந்த இடத்துல எல்லாம் நம்மளோட சிந்தனையை மாற்றிடுவோம். ஆனால் அப்போ வேதம் என்ன சொல்லுதோ, கடவுளுக்கு பிரியம் எதுவோ அதை சிந்திக்கிறவங்களா, அதை பேசுகிறவங்களா இருக்கணும். அப்போ இப்போ நம்ம பார்த்ததன்படி நம்முடைய வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. ஆகையினால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்கன்றதை
மிகவும் அதில் கவனம் உள்ளவங்களாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் இதை அறிஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. உங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. அந்த வார்த்தைகள் உங்களை ஆக்கக்கூடியது, அந்த வார்த்தைகள் உங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இனி பேசுகிற வார்த்தைகளில் நீங்கள் மிகுந்த கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். உங்களோட வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். உலகிலேயே மிகச்சிறந்த விடயம் வார்த்தைகளே. உலகிலேயே மிகச்சிறந்த விடயம் வார்த்தைகளே. வார்த்தைகளின் பயன்பாட்டிற்கு கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். என வார்த்தை உலகத்திலேயே மிகச்சிறந்த விடயம் என்னவா? வார்த்தையா. கடவுள் ஒரு உதாரணத்தை கொடுத்தாரா? என்ன உதாரணம் என்றா என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அவர் வார்த்தைகளால் குணமாக்கினார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் 3 வருஷம் ஊழியம் செய்தார். குணமாக்கினார் தான். எப்படி குணமாக்கினார்? வார்த்தைகளினால குணமாக்கினார். என்னத்தால குணமாக்கினார்? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சேத்தை கிண்டி என்ன சேத்தை தடவி கண்ணில் பூசு. என்ன சேராலையா குணமாக்கப்பட்டான்? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த வார்த்தையை நம்பினதுனால. அவர் சேர தடவி பூசினாலும் பூசுவேன், என்னத்தை தடவி பூசினாலும் பூசுவேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின் மேல மதிப்பு, அவன் நம்பிக்கை மதிப்பு வைத்ததுனால அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயலை செய்யறான். ஆனா அந்த செயல், அந்த நம்பிக்கை, அந்த செயலை செய்ய வைக்கிற நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த வார்த்தை தான் அவனை குணமாக்கிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா அப்ப அதுல சொல்லுது பாருங்க, அவர் வார்த்தைகளால் குணமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க. அவர் இயேசு வார்த்தைகளால் குணமாக்கினார், வார்த்தைகளால் ஆசீர்வதித்தார், வார்த்தைகளால் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு இடத்துல சொல்லுது பாருங்க, ஒரு முறை அவரை கைது செய்ய அதிகாரிகள் அனுப்பப்பட்டனர். அவர் இருந்த இடத்திற்கு அவர் வந்தபோது அவர் போதித்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க தீர்மானித்தார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 32 வசனத்தை ஒருவர் வாசிங்க. யோவான் 7:32. அப்படியே 45-46 வாசிங்க. யோவான் 7:45-46. அப்ப பாருங்க, அவர் கைது செய்ய வந்த அதிகாரிகள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையின் வல்லமை உணர்ந்து கொள்றாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் என்னது, அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் குணமாக்குது, அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்குது, அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யுது, கைது செய்ய வந்து அவர்களுடைய மனதையை மாத்துது. என்ன இன்னும் சொல்லுது பாருங்க, அவருடைய வார்த்தைகள் நொறுங்கின இருதயங்களை குணமாக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது அவருடைய வார்த்தைகள் பிசாசை திறத்துது, அவருடைய வார்த்தைகள் மரித்தோரை உயிர்ப்பிக்குது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யுது, ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமையும் இருக்குது, இவ்வளவு வல்லமையும் இருக்குது. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தோடு பேசப்படுகிற நம்முடைய வார்த்தைக்கும் அதே வல்லமை இருக்குது. அப்ப நம்முடைய வார்த்தைகளும் பிசாசை என்ன செய்யும், விரட்டும். நம்முடைய வார்த்தைகளும் மரித்தோரை எழுப்பும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வார்த்தைகள் அநேக மனுஷருடைய வாழ்க்கையை மாற்றும். நம்முடைய வார்த்தைகளுக்கும் ஜீவன் இருக்குது. இப்போ நம்முடைய வார்த்தைகளுக்கும் இயேசுவினுடைய வார்த்தையின் அதே வல்லமை இருக்குது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நம்ம இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் மிகுந்த வல்லமையானது, என்னுடைய வாயின் வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல என்று அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல நாங்கள் கவனம் உள்ளவங்களா
இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கணுமா இருந்தால் நம்முடைய மனது சரியாக இருக்கணும். நம்முடைய மனது சரியாக இருக்கணுமா இருந்தால் நம்முடைய மனம் மறுரூபம் ஆகணும். நம்ம மனம் மறுரூபம் ஆகும்போது நம்ம எப்பயுமே நம்ம சிந்திக்கிற காரியம் எதுவாக இருக்குமெண்டா, இது தேவனுக்கு பிரியமானதா, இதுதான் தேவன் பரிபூர்ணமாக சித்தம் கொண்டிருக்கிறாரா என்றதை நாங்கள் சிந்தித்து செயற்படுகிறவங்களாக இருப்போம். ஆகையினால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்றா, நம்ம ஒவ்வொருவருடைய மனமும் மறுரூபம் அடைய வேண்டும். ஏன்னா நம்முடைய மனதில் தேவனுடைய சிந்தனை உண்டாகணும். இன்றைக்கு நிறைய உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுடைய சிந்தனையை போல தான் அநேக விசுவாசிகளுடைய மனதின் சிந்தனைகள் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தாரை போல ஒன்றுமில்லாமல் வாழ்கிறாங்க, கடனுக்குள்ளே வாழ்கிறாங்க, குடும்ப பிரச்சனையோடு வாழ்கிறாங்க, கடன் வியாதி வறுமை வேதனையோடையே வாழ்கிறாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறாங்க. என்ன காரணம் பாருங்கள், இந்த கடவுளுடைய வார்த்தை அந்த கணவன் மனைவி அந்த பிள்ளைகளுடைய வாயில் இல்லாட்டி வீட்டில் சமாதானம் இருக்காது, வீட்டில் சந்தோஷம் இருக்காது, வீட்டில் நிறைவு இருக்காது. என்ன நிறைவு என்ன இருக்கிற அந்த குறைவைத்தான் பேசும் ஒழிய வாய் நிறைவை பேசாது, இல்லாமையே தான் பேசும் ஒழிய ஆண்டவர் தருவார்ன்று பேசாது. முழங்குதான். ஆகையினால எல்லாருமே நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் இல்லாததை பேச அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இல்லாததை வாயின் வார்த்தையினால் உண்டாக்க அழைக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. தேவன் அந்த வல்லமையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களோட வீட்டில் சில பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா உங்களோட குடும்பத்தில் எல்லாமே தலைகளாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பதிலை தேடி நீங்கள் எந்த ஊழியக்கார்ட்டும் எங்கேயும் ஓட தேவையில்லை. இதற்கான பதில் உங்களோட வாயிலேயும் உங்களோட இருதயத்திலேயும் தான் இருக்குது. நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நாளைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த குடும்பம் உருப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்களோட குடும்பம் உருப்படாமல் தான் போகும். இன்றைக்கு உங்களோட குடும்பம் உருப்படாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்ற நிலைமையை மாற்றுவார். அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அப்படி மாறும், அதை நீங்கள் பேசும்போது அப்படி மாறும். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போகுது, என் வாயின் வார்த்தை எப்படியோ அப்படித்தான் என் வாழ்க்கை மாறப்போகுது. அப்போ உங்களோட வாழ்க்கை மாறணுமெண்டா, நீங்கள் விரும்புகிறபடி உங்களோட வாழ்க்கை இருக்கணுமா இருந்தால் உங்களோட மனது புதிதாகணும், உங்களோட மனது தேவன் சிந்திக்கிறபடி சிந்திக்கணும், உங்களோட வாய் தேவன் பேசுகிறபடி பேசணும், அவங்களோட மனது மறுரூபம் அடையணும். ஏன்னா இதுதான் தேவனுடைய போதனையாக இருக்குது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், என்னோடய வாழ்க்கை மாறணும், முன்னேறணும், வளரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய மனதையும் உன்னுடைய வாயும் மாறும்போது உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்புகிறபடி அந்த பட்டாம்பூச்சியை போல என்ன அது அழகுள்ளதாக இருக்கும், அது என்ன மேலே எழுந்து பிரகாசிக்கிறதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் தியானித்த கேட்ட சத்தியத்தை சற்று நம்முடைய மனதில் கொண்டு வருவோம். இதை பிசாசு வந்து கொள்ளையிடாதபடிக்கு அதை நாங்கள் காவல் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்துக்கு நீ ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற மனுஷனை போல நீ சிந்திக்காமல், மற்ற மனுஷனை போல நீ எண்ணாமல் கர்த்தர் எண்ணுகிறபடி எண்ணு. ஆபிரகாமும் சாராலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அதை விசுவாசித்த உடனே அவர்கள் தங்களுடைய சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் சிந்திக்காமல் எண்ணாதிருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆணுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தின் எதிரான நிலைமைகளை பிரச்சனைகளை அதை எண்ணாதிருங்கள், உங்களுடைய குறைவுகளை எண்ணாதிருங்கள், உங்களுடைய வறுமையை எண்ணாதிருங்கள், கடவுள் சொல்லுகிற வார்த்தையை எண்ணுங்கள், கடவுள் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களை எண்ணுங்கள், கடவுள் உங்களுக்கு என்ன செய்வாரோ அதை எண்ணுங்கள். அதை எண்ணும்போது அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாறும். நாங்கள் அனைவரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தீர்மானித்திருக்கிறீரோ அப்படிப்பட்ட எண்ணமாய் மாறட்டும். வேதம் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன எண்ணத்தை சொல்லுகிறதோ அதுவே என்னுடைய எண்ணமாய் மாறட்டும் என்று எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் எங்களுடைய வழியாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய எண்ணங்கள் உம்முடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை குறித்து எண்ணாமல், ஆண்டவரே எங்களுடைய எதிரான சூழ்நிலைகளை குறித்து எண்ணாமல், கர்த்தர் அதன் மத்தியில் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றதை எண்ண, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றதை எண்ண, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை மாற
வேண்டும் என்றால் எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே மாற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி நீரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் மாற வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீரே ஆண்டவரே. எங்களுடைய மனம் மறுரூபமடைவதாக, எங்களுடைய எண்ணங்கள் மாறுவதாக, எங்களுடைய வார்த்தைகள் மாறுவதாக சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதாக ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய நினைப்பும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய பேச்சும் மாறுவதாக சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் அப்பா உமக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அகலகானதாக மாற்றிட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளுமாய் ஆண்டவரே அந்த பிரசன்னாவுக்காய் செபிக்கிறோம். இன்னொரு வயதை கூட்டி கொடுத்த தேவக்காய் நன்றி. தாயின் கருவிலிருந்து ஆண்டவரை பாதுகாத்த ஆண்டவர், பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தூர தேசத்திலும் பத்திரமாய் நீர் நடத்துவீராக ஆண்டவர். அறிந்து கொள்ள இயேசுவே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட அந்த இடத்திலுமாய் வழிவாசல்களை திறந்து கொடுங்க. அவன் மூலமாய் ஆண்டவரே அவனுடைய குடும்பம் மாறுவதாக, அவனுடைய சொந்தக்காரர்கள் மாறுவார்களாக. அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா சுவாமி இவ்வழியிலோ உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்திட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருந்து வரும்போது உம்முடைய மகிமை அவன் மூலமாய் காணப்பட, அநேக ஜனங்கள் அவன் மூலமாய் மனம் திரும்ப என் ஆண்டவர் நீர் அந்த இடத்தில் அவனோடு இடைப்பட வேண்டும்படியா செபிக்கிறோம். நீர் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற தொழில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. தகப்பனே அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளுமாய் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய மனம் மறுரூபம் அடைவதாக, எங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நேர்த்தியானதாக மாறுவதாக சுவாமி. இந்த வார்த்தையின்படி எங்களுடைய மனது ஆண்டவரே அப்பா சுவாமி தேவனுக்கு பிரியமானது என்னது, தேவனுக்கு சித்தமானது பரிபூர்ண சித்தமானது என்பது என்று பகுத்து அறிந்து அதை உணர்ந்து கொண்டு அதன் வழியிலே சிந்திக்க, அதன் வழியிலே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆபிரகாமை போல ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எதிரான காரியங்களை ஆண்டவரை சிந்திக்காமல் கர்த்தருடைய காரியத்தை சிந்திக்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சிந்திக்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய, இல்லாதவைகளை இருக்கிற விதமாய் தேவனை போல அழைக்க சுவாமி எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா நானும் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கிறோம். நீர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசுவே எங்களுடைய ஞானமும் நீதியும் மீட்புமாய் இருக்கிறார். அப்பா நீர் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை சுவாமி. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவங்களாய் இருக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக 1000 மடங்கு பெருகுகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. என் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய வீட்டிலே சுகம் இருக்கிறது, எங்களுடைய வீட்டிலே சமாதானம் இருக்கிறது, எங்களுடைய வீட்டிலே செழிப்பு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நாளுக்கு நாள் பனையை போல வளர்ந்து லீபனோனில் கேதுருவை போல வளருகிறோம், செழிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீர் எங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் உண்டு பண்ணி தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. உம்முடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளைப் போல நாங்களும் பேச உதவி செய்யுங்க. எங்களுடைய வார்த்தையின் வல்லமைகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பளிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சத்துருவானவன் இந்த சத்தியத்தை பிடுங்கி விடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் காவல் பண்ணப்படுவதாக ஆண்டவரே. அருமையான அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.